ஹலோ வணக்கம். நம்ம கடவுள் 3 முக்கியமான தொழில் பண்றதா நமக்கு தெரியும். அதாவது ஆக்கல், காத்தல் அண்ட் அழித்தல், இந்த 3. ஆனா நம்ம உண்மையிலே யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க கடவுள் நம்ம அம்மா அப்பா மூலியமா தான் அந்த ஆக்கல் தொழிலை செய்யறாரு. அதாவது உருவாக்குறது, ரைட்டா? அதுக்கப்புறமா காத்தல்ங்கிறது அம்மா அப்பா, அதுக்கப்புறமா ஆசிரியர் குருவையும் சேர்த்துக்கிறார். இவங்க 3 பேர் மூலியமா தான் கடவுள் காக்கிற வேலையை பார்க்கிறாரு. அது கடவுள் டைரக்டா நம்மளை காப்பாற்ற முடியாது, ரைட்டா? ஸோ இந்த அம்மா அப்பா அண்ட் குரு நமக்கு எல்லா நல்லதையும் நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு நம்மளை காப்பாத்துறாங்க. நல்வழிப்படுத்துறது, நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யறது, இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க மூலியமா தான் கடவுள் இதை செய்யறாரு. அதனால இவங்கள கட்டாயம் நம்ம வணங்கணும், அவங்க கிட்ட ஒபே பண்ணணும், மரியாதை கொடுக்கணும், எல்லாமே, ரைட்டா? கடைசியில அழித்தல்னு ஒரு வேலை இருக்கு இல்லையா, அது மட்டும் கடவுள் தான் செய்யறாரு. அப்கோர்ஸ் இன்னொரு வீடியோல வேற சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்றேன். இப்போதைக்கு கடவுள் கிட்ட தான் அந்த அழிக்கிற இது இருக்கு. ஏன்னா அம்மா அப்பா குரு நம்மளை அழிக்க போறது இல்லை, அவங்க நம்மளை காப்பாங்க. ஆனா கடைசியில எல்லாருமே 1000 வருஷம் வாழ முடியாது. ஒரு நாள் டெத் இருக்கு. அந்த டெத்துக்கு கண்ட்ரோல் கடவுள்கிட்ட வச்சுட்டான், ரைட்டா? ஸோ அவன் தான் கடைசியில் நம்மளுடைய டெத்தை டிசைட் பண்ற அத்தாரிட்டி. ஓகேங்களா?